In Yercaud, chocolate factory is very famous. Everywhere I have seen that board. So I have come to chocolate factory. I'll show you the chocolate factory now. The person is telling about the chocolate. இது வந்து சாக்லேட் கலக்கிற மிஷின். சாக்லேட்டை எப்பொழுதுமே நம்ம டபுள் பாயில் தான் பண்ணணும். ஏன்னா அதில் திரும்பி ஃப்ரீஸ் ஆகி அது மாதிரி உருகி ஃப்ரீஸ் ஆகி அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளாலுக்கு அது டேஸ்ட்டும் போயிடும், கலரும் போயிடும். அதனால் கொதிக்கிற தண்ணி மேலே வச்சோம்னா அது தீஞ்சியும் போகாது, அதனுடைய குவாலிட்டியும் குறையாது. 100 டிகிரிக்கு மேலே அது சூடு போகாதனால நம்மளுக்கு அதே லெவலில் கிடைக்கும். இப்போ ஒரு 30-40 ட்ரே போடுறாருன்னா 1 மணி நேரம் எடுத்துச்சுன்னா 1 மணி நேரமும் சேம் குவாலிட்டிலே நமக்கு கிடைக்கும். அதனால இதில் பாஸ் பண்ணி போடுறோம். இப்போ சில கடையிலெல்லாம் 50 ரூபாய்க்கு சாக்லேட் தரேன்றாங்க, 30 ரூபாய்க்கு சாக்லேட் தர்றாங்க, சில சாக்லேட்லாம் 500 ரூபாய் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கொக்கோ பர்சன்டேஜ் அதிகப்படுத்தி மீதியெல்லாம் குறைச்சி போட்டோம்னா அது ஹை குவாலிட்டி சாக்லேட். அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், நாக்கில் பட்டா கரையிற மாதிரி இருக்கும். அதே சமயம் கொக்கோவை கம்மி பண்ணிட்டு மீதியெல்லாம் அதிகப்படுத்தினா குறைஞ்ச விலைக்கு கொடுக்குற சாக்லேட் அது டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் பவுடர் மாதிரி ஓடியும். இங்கே நட்ஸ் எல்லாம் கம்பல்சரி அவுட்டு ரோஸ்டட் பண்ணி தான் போடணும். ஏன்னா சாக்லேட்டில் லைஃப் டைம் வந்து 6 மந்த். அதனால 6 மந்த்துக்கு நம்ம ஃப்ரீஜில் வச்சு தான் எடுப்போம். ஹில் ஸ்டேஷனில் தேவையில்லை. 6 மந்த்துக்கு நம்ம ஹில் ஸ்டேஷனில் தான் வச்சுருக்கோம். அப்போது நம்ம 6 மாதத்துக்கு தேவையான அளவு அந்த இது ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது ஃப்ரீஸ் அது ஃபங்கஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சும்மாவாவது வறுத்து போடணும். ஏன்னா அது சில பேர்த்துக்கு கீ பிடிக்கும், பிடிக்காது, அது மாதிரி இருக்கிறதுனால ட்ரை ரோஸ்டன் போட்டு அது மாதிரி போடுறோம். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி ட்ரை போட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு இது மேல போட்டு நட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு ஒரு 1/2 ஹவர்ல இது மாதிரி எல்லாம் இதாயிடும், ட்ரை ஆயிடும். உடனே நம்ம கட் பண்ணி வாமா இருக்கும் போதே கட் பண்ணாம தான் உடையாது. அதே மாதிரி ஒரு நாளுக்குள்ள பேக் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கு மேல நீ வேர்த்துரும். பேக் பண்ணிட்டோம்னா அதே கண்டிஷன்ல அதே டேஸ்ட்ல நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்க சாப்பிட்டீங்க இல்ல ஹோட்டல்ல வெளியே கடையில எல்லாம் வாங்கி சாப்பிடுறத விட இங்க நல்ல டேஸ்டா இருந்ததா என்ன காரணம்னா ஆன் த ஸ்பாட்ல நம்ம கிரியேட்டிவ் என்னென்ன சேர்க்க முடியுமோ அது மாதிரி 50% சாக்லேட் பாதிக்கு பாதி 80-20 அந்த மாதிரியும் போட்டிருக்கோம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி வாங்கிக்கலாம். அது இல்லாம டீ தூள், காபி தூள், ஸ்பைசஸ், ஆல் ஸ்பைசஸ், ஆயில் ஐட்டம்ஸ், அதாவது யூக்கலிப்டஸ், பெயின் கில்லர், அந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ், தேன், அப்புறம் என்னது ஃபேஷியல் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே வச்சுருக்கோம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி வாங்கிக்கலாம். எல்லாமே இங்கே கிடைக்கும். இது வந்து மோல்டு பேக்கேஜ். இது மோல்டு பேக். இதில் நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி இதில் ஊற்றி வச்சு சிலிக்கான் மோல்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு நட்ஸ் வச்சு போடலாம், சும்மா போடலாம், பாதி ஒரு கலர் அப்படியெல்லாம் போடலாம். நம்மளுக்கு என்னென்னமோ ஹோம்மேடில் தேவையோ கிரியேட்டிவ் பண்ண முடியுமோ அது மாதிரிலாம் பண்ணி போடலாம். எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நம்ம சுத்தமாக செய்யணும். அது ஒன்று. அது நம்ம கண் முன்னாடி செய்கிறோம், நாம தான் செய்கிறோம். நம்மளாம் டிவியில் நிறைய பார்க்குறோம், அவங்க பேக்கிங்கெல்லாம் இவ்வளோ மோசமாக பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஹோம்மேடில் பண்ணோம்னா எல்லா கெஸ்ட்டையும் காமிச்சு பண்ணுறோம். யாருமே ஃபேக்ட்ரியில் கிச்சனில் விட மாட்டாங்க. எங்களுக்கு இட வசதி இல்லாமல் இருந்து கூட நாங்கள் இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வெளியில் எந்த கடையில் வாங்கி பார்த்தாலும் இந்த டேஸ்ட் கிடைக்காது. Thank you very much, sir.